Sri Lanka's regional outlook is firm. இலங்கையின் பிராந்திய நோக்கமானது இந்திய பெருங்கடலில் உறுதியாக வேரூன்றியுள்ளதுடன் பிரதான கிழக்கு மேற்கு கடல்சார் பாதைகளில் அமைந்துள்ள அதன் மூலோபாய இருப்பிடத்தினால் வடிவமைக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய வர்த்தகம் மற்றும் பிராந்திய ஸ்திரத்தன்மைக்கு கடலின் முக்கியத்துவத்தை அங்கீகரிக்கும் இலங்கை சர்வதேச சட்டத்திற்கிணங்க கடல்சார் தொடர்பு வழிகளை பாதுகாத்தல், கடலுக்கடியிலான கேபிள்களை பாதுகாத்தல் மற்றும் கப்பல் போக்குவரத்து மற்றும் வான்வழி பயண சுதந்திரத்தை உறுதிப்படுத்துதல் ஆகியவற்றின் அவசியத்தை வலியுறுத்துகின்றது. அயோராவின் ஒரு ஸ்தாபக உறுப்பு நாடு எனும் வகையில் இந்த சமுத்திரம் சர்வதேச சட்டத்தினால் நிர்வகிக்கப்படும் மற்றும் ஒத்துழைப்பினால் வழிநடத்தப்படும் ஒரு அமைதி வலயமாக இருக்க வேண்டும் என்பதில் இலங்கை உறுதியாக உள்ளது. ஐக்கிய நாடுகளின் கடல் சட்ட உடன்படிக்கையின் கொள்கைகளுக்கு இணங்க விதிமுறைகளை அடிப்படையாக கொண்ட கடல்சார் ஒழுங்கிற்கான எமது அர்ப்பணிப்பு மாறாதது. இது பிராந்திய பாதுகாப்பு குறித்த தற்கால விவாதங்களுக்கு தொடர்ந்தும் வழிகாட்டுகின்றது. இவற்றை அடைவதற்கு வலுவான பிராந்திய கட்டமைப்பு, கூட்டாண்மை மற்றும் கரையோர நாடுகளிடையே ஒத்துழைப்பு ஆகியவை அவசியமாகும். அதனாலேயே இலங்கை போன்ற நாடுகளுக்கு அயோராவின் பங்களிப்பு மிக முக்கியமானதாகும். So important for countries like Sri Lanka. அயோரா 2026 தினத்தை முன்னிட்டு சமுத்திர அறிவியல் மற்றும் சுற்றுச்சூழல் தொடர்பான அயோரா மத்திய நிலையத்தை திறந்து வைத்து இலங்கை மார்ச் 11ஆம் தேதி அயோரா தினத்தை நினைவு கூர்ந்தது.